श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् बद्धामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाक्मयं सकस्ससाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவிருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாயுமொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம்பத்தில் 5ஆம் திருவாய்மொழியில் பதிகத்தில் 6ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம்பத்து 5ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கும் அறியானை கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாரை ஆக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் ஆயர் உண்டோ. அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கு அறியானை கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாரை ஆக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டோ. அடியேன் சிறிய ஞானத்தன், நான் எப்படிப்பட்டவன்? அற்ப ஞானத்தை உடையவன். காண்பான் காணும் பொருட்டு, அலற்றுபவன் கூகின்றவன், இதனில் மிக்கு இதனிலும் பேசப்பட்டு ஓர் அயர் உண்டே, ஒரு அவிவேகம் உண்டே, அதாவது மூடத்தனம் உண்டோ. செடியார் ஆக்கை சேர்தல் தீர்க்கும், பிறப்பதும் இறப்பதுமான சம்சார பந்தத்தை தீர்க்கும் அறிதலார்க்கும் அறியானை. எப்படிப்பட்ட ஞானத்தை படைத்தவனுக்கும் எட்டாதவன், அதாவது தன்னாலே முடியும், தன் முயற்சியாலே முடியும் என்று முயற்சிக்கக்கூடிய பெரிய ஞானிகளை கூட காண்பதற்கு அரியவன் என்பதாக இப்பாசுர பொருள் விளக்கம் அமைந்துள்ளது. இப்பொழுது இப்பாசுரத்தின் விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். சென்ற பாட்டில் நைவன் என்று ஆழ்வார் கூறினாரே, அவ்வாறு கூறியதை கேட்டவுடன் இதுவரை முகம் காட்டாதிருந்த எம்பெருமான் இனியும் தாமதிக்கக்கூடாது, தாமதித்து உண்டால் இவர் முடிந்துவிடக்கூடும் என்று எண்ணி இவருக்கு முகம் காட்டுவதாக திருவுள்ளம் பற்ற அகுதறிந்த ஆழ்வார் பின்னையும் எம்பெருமானின் பெருமையையும் தன் சிறுமையையும் சிந்தித்து பின்வாங்குவதை தெரிவிக்கும் பாசுரமாக அமைந்துள்ளது இப்பாசுரம். எல்லோரினும் மேம்பட்ட ஞானிகளாலும் இவன் இப்படிப்பட்டவன், இத்தன்மை உள்ளவன், இவ்வண்ணத்தன் என்று தம் முயற்சியாலே பூரணமாக அறிந்து கொள்ள முடியாத இயல்பு படைத்தவன் எம்பெருமான். எம்பெருமானோ எப்படிப்பட்ட ஞானம் படைத்தவனுடைய அறிவுக்கும் எட்டாதவன். நானோ மிகவும் அற்பமான ஞானம் படைத்தவன். அடியேன் சிறிய ஞானத்தன் என்று கூறுகின்றார்.
தன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையான் அறியாதார்க்கு அரியனாயிருந்து ஆயருக்கும் ஆட்சியர்க்கும் தன்னை எளினாக்கி வைத்தவனன்றோ. தன்னையே உபாயமாகப் பற்றி சரீர சம்பந்தத்தை அரித்து கொள்ள எண்ணும் கைவல்ய காமுகர்களுக்கு அதனை தவிர்த்து கொடுக்கும் சீமானாயிற்றே எம்பெருமான். அப்படிப்பட்ட விலட்சணனான அவனை காண வேண்டும் என்று கடையனுக்கும் கடையனான நான் அலற்றுகின்றேனே. இதனைவிட மூடத்தனம் வேறு எதுவும் உண்டோ என்கின்றார். பிறப்பும் இறப்பும் ஆகிய சரீர சம்பந்தத்தை போக்கித் தருவோனாயிற்றே எம்பெருமான். சரீர சம்பந்தம் மீண்டும் உண்டாகாதபடி அருள் புரிவது கைவல்ய மோட்சத்தை விரும்புபவர்களுக்கும் உண்டு, பரமபதத்தை விரும்புபவர்களுக்கும் உண்டு. கடந்த சில பாசுரங்களிலே அவனுக்கு ஏற்ற கைங்கரியம் செய்ய தகுதி பெற்றவன் அல்லன் என்று தன்னை கூறிக்கொண்டு அகல முயன்ற ஆழ்வார் இங்கு அடியேன் சிறிய ஞானத்தன் என்கின்றார். அடிமையாக இருப்பதாக கூறுவதன் காரணம் ஜீவனுக்கு ஞானம் ஆனந்தம் போன்ற குணங்கள் இருப்பது போன்று சேஷத்தவன் என்பதான ஒரு குணமும் உள்ளதை இவர் அறிந்தவர் என்பதால் நான் என்பதையே இங்கே அடியேன் என்கின்றார். இவரது நிலைமையை கண்ட சர்வேஸ்வரன், சரி உமக்கு இப்போது நான் செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்பதாக ஆழ்வார்தம் திருவுள்ளம் கொண்டு மேலே கூறத் தொடங்குகிறார். அடியேன் என்று புலம்பியபடியே நிற்பேன், உன்னை காண வேண்டும் என்று புலம்புவேன். நான் நோக்கினால் கூட அவனுக்கு தாழ்வு ஏற்படும் என்றுள்ள போதிலும் அவனை காண வேண்டும் என்கின்றேன். இதைவிட அறிவுக்கேடு ஏதேனும் உண்டோ என்று ஆழ்வார் தனக்கு கூறுவது நம்போன்ற சேதனருக்கு கூறுவதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.